வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தில்லி சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது. களத்தில் ஆம் ஆத்மி, பிஜேபி, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மும்முனை போட்டி நடக்குது. பல பரபரப்புகள், தினம் ஒரு பரபரப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் களம் நகர்ந்துட்டு இருக்குது. லேட்டஸ்டான பரபரப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தலுக்கு 5 நாட்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் ஆம் ஆத்மியினுடைய 7 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ இப்படியே நகர்ந்துட்டு இருக்குது தேர்தல் களம். மொத்தமாக இருக்கக்கூடிய 70 தொகுதியில் 36+ தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்மாத் போல்ஸ் அவர்கள் லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல வாக்கு சதவீதத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆம் ஆத்மி 44% வாக்கையும், பிஜேபி 43.5% வாக்கையும், காங்கிரஸ் 6.5% வாக்கையும், மற்றவர்கள் 6% வாக்குகளை பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. வாக்கு வித்தியாசம் அப்படின்றது ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்கும் இடையில 0.5% தான் இருக்குது. இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது ஆம் ஆத்மி 36 38 இடங்களையும், பிஜேபி 33 35 இடங்களையும், காங்கிரஸ் 0 1 இடத்தையும், மற்றவர்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் இதற்கு முன்னாடி கொடுத்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் பார்க்கும் பொழுது ஆம் ஆத்மி 4 சீட்டை இழக்கிறாங்க, பிஜேபி 5 சீட்டை அதிகமாக பெறுறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஆம் ஆத்மி ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மெஜாரிட்டிக்கு தேவையான 36 அப்படின்ற நம்பரை அவங்க மினிமம் சீட் பிடித்தா கூட கைப்பற்றுறாங்க. அதிகபட்சமாக 38 அப்படின்ற நம்பரை சொல்கிறாங்க. பிஜேபி அதிகபட்சமாக 35 அப்படின்ற எண்களில் நிற்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஸோ ஆம் ஆத்மி 36 38, பிஜேபி 33 35, காங்கிரஸ் 0 1. ஸோ ஜன்மாத் போல்ஸ் அவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது ஒரு டஃப்பான போட்டி இருந்தாலும் ஆம் ஆத்மி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.